விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து ஒரு அன்ட்ரஸ்டடா இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள என்னால பார்க்க முடியுது. ஆனா, அது ஆக்சுவலா நடக்குமான்றது நமக்கு இப்போ சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால அது ஒரு பெரிய கட்சின்னு எடப்பாடி வந்து சொல்லக்கூடும் ஆக்சுவலா வந்து. இப்போ அவங்களுக்கு என்னன்னா அதிமுக ஸோ எடப்பாடி தொண்டர்களுக்கு சொல்ற அந்த பெரிய கட்சி விஜய் விஜய் தான்றீங்களா தான் நீங்க? சொல்றாரு. ஓகே. வேற யாரும் இங்க பெரிய கட்சிலாம் இங்க ஒண்ணும் அவர் காங்கிரஸையும் அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸையும் சொல்லல. வேற எந்த கட்சியும் அவர் சொல்லல. ஸோ அவரு வந்து தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதிமுக தொண்டர்கள பொறுத்தமட்டும் அவங்க என்ன நினைச்சாங்க, அதிமுக வந்து பாஜகவோட போகாது. அதிமுக வந்து அந்த பார்லிமென்ட் எலக்ஷன்லயே போல. ஸோ அதோட கன்டினியூவேஷனா வந்து விஜயோட தான் ஒரு கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றது தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எதிர்பார்ப்பா இருந்தது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு கூட்டணியா இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு கூட்டணியா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலா. ஏன்னா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இங்க இருக்குது. தமிழ்நாட்டுல நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் ஓட்ஸும் இருக்கலாம். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விஜயோட கூட்டணி அமைச்சா பெட்டர் அப்படின்றது அதிமுக தொண்டர்களுடைய விஷயம்.